என்னை பெற்றெடுத்த தந்தை யாரு? பொறுத்திருந்தா கண்டவன் வார்த்தை கேட்டு நான் வந்து உன் கட்சிக்காரன் பேரை கேட்கல. என்னை பெற்றெடுத்த தந்தை யார் என்று கேட்கிறேன். சண்டை போடாத எங்க அப்பா நீ சொல்லு. ஊர்ல போய் கேட்பான். ஓப்ப யாருடா நீ சொல்லு. இப்போ உமா சொல்லியா சொல்லு. நான் தாண்டா உங்க அப்பா. என் பேர் யூஸ் பண்ணி போச்சு. அவனா எங்க அப்பா. சான்ஸ் கொடுத்து உண்டா அடி பொறுப்பாயே கனமத மீறிய பேசுகின்றான். நீ தாசிதா, நீ ஏசிதா, நீ விபச்சாரி கேவடியா கேவடியா பையன் சொன்னது இப்போ உண்மையாக எங்க அப்பா சொல்லிய கேவடியா சரி உனக்கு தந்தை இந்த உலகில் இருக்கின்ற ராஜாக்கள் இருக்கின்றார் பார். அவரிலே ஒருவர் உன் தந்தை ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் யாரு? உலகத்தை ஆளக்கூடியவர் நரேந்திர மோடி. அவர்தான் எங்க அப்பா அம்மா. அவர் இல்லையா?
சொல்றியா மகனே தேவடியா இப்பொழுது சொல்ல முடியாது மகனே. இப்போது சொல்ல முடியாது தெரிவித்தா எப்பதான் சொல்லணும் எங்க அப்பனு பேர் இப்போ உன் பேரு என்ன மகனே சித்ராங்கதை மன்னர் அப்பா சித்ராங்கத மன்னன் என்று சொன்னது யார்? இதை பெற்றெடுத்த தாய் அளவல் சொன்னார். எத்தனை வயசுல தெரியும்? சரியாக நினைவித்திருந்த 5 வயதாக இருக்கும். 5 வயசா இருக்கும்போது இவன் தான் உடைய தந்தை என்று தாய் அளவில் என்னிடத்தில் துரைத்து விட்டார். 5 வயசா இருக்கும்போது உன் தாய் சொல்லிதான் தந்தை யார் என்று உனக்கு தெரியும். ஆமா, எனக்கு வயது என்ன? 16 வயதாகி விட்டது. இதுவரை தந்தை கேட்டிருக்கிறான். ஆமா சொல்லு. இப்போ ஒரு குழந்தை தெளிவு ஒரு 5 வயசு தெரிஞ்சுக்கணும். இவதான் அப்பா, இவதான் அம்மா, இவதான் அண்ணா, இவதான் தங்கச்சின்னு சொல்லி வளர்க்கறது யாரு? பெற்றெடுத்த தாய் அளவல். யார் சொன்னா? பெற்றெடுத்த தாய் அளவல். எனக்கு வயது என்ன? 16 வயதாகி விட்டது. எங்க அப்பா பேரு நான் எப்ப தெரிஞ்சிருக்கணும்? சரியாக நினைவித்திருந்த 5 வயதிலே தெரிந்திருக்கும். இதுவரை எங்க அப்பா யார் உனக்கு கேட்டிருக்கணும்? கேட்டது இல்லை. நீ என்ன பண்ணிருக்கணும்? நானும் சொல்லவில்லை. யாரும் சொல்லலன்னு கேட்கிறேன். மகனே, சில வருடங்கள் ஆகட்டும், சில மாதங்கள் ஆகட்டும், லட்சக்காரன் பேரை சொல்றதுக்காரா இல்ல எத்தனை பேர் இருக்கிறான் தெரியல எனக்கு. சில வாரங்கள் ஆகட்டும், சில தினங்கள் ஆகட்டும், ஆன பிறகு ஐயோ அடி கேட்க எப்பொழுது எத்தனை வார்த்தை உரைத்தாலும் தந்தை பேரு தெரியாது சொல்ல மாட்டேன்டா. எப்படியா போய் சொன்னான் இவன் தேர்தல் நான் போந்துக்கிறான். ஐயா எப்பொழுது தந்தை பேரை நீ சொல்ல மாட்டேன் தெரிவித்தாயோ மறுத்து விட்டிடும். மகனுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய உறவு வந்த மனது இன்றோடு முடிந்து விட்டது. நீ எங்கன போய் சாவு, எங்கன சார போய் தேவையா ராஜா, என்னை விட்டு போகலப்பா. சொல்லு. என்னை விட்டு போக நாயே. எனக்கு நீ ஒரு கடங்காரன், நாடு எனக்கு நீ கடங்காரன். கடத்தை எல்லாம் எடுத்து எடுத்து விட்டு போடா மகனே மகனே. ஒரு மகனுக்கோ ஒரு தாய்க்கோ இருப்பது கடனா? என்ன வந்த கடன் என்று உனக்கு தெரியுமா? கடன் அதை மட்டும் சொல்றேன். இப்போ
தான் சுமந்து பெற்ற என் மகனே என் துறையே உன்னை பெற்றெடுக்க பொழுது படாத வாடவிட்டு அந்த யமனுடைய வாதாடி நான் மயக்க பொழுது இந்த பூமியில் சார்ந்து என் மூச்சு சுவாசத்தை உனக்கு கொடுத்து என் உடலில் ஓடுகின்ற 3338 நரம்புகள் துணியாக துடித்து என் குழந்தை என்ற சொல்லக்கூடிய ரத்தமானது ஆறாக பாய்ந்து யமனிடமா நாடி உன 10 மாதம் 10 மாதம் ஆனா ராஜா அம்மா முன்னையா தமா மீறியா உன்னை கர்ப்பத்தில் ஏற்பட்ட அப்புறம் வாங்கவே உன் கர்ப்பத்தில் வைத்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்து தெரிவிக்கிறவா உன் கர்ப்பத்தில் இருக்கக்கூடியது பப்பரம் வாகனம் தான் என்று யாரும் தெரியுமா? யாருக்காவது இருக்காது. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆமா நான் தினத்திலே நீ மாட்டுமே நான் மாண்டு வடிந்த பிறகு நீ மாண்டுமே மனிதனா மனித விட்டா உன்னை பாடையில் வைத்து இடைதான் என்று சொல்லக்கூடிய சுடுகாடு அரை வரையிலும் நீ 300 நாள் கர்ப்பத்திலே சுமந்தாய் உன்னை சுடுகாடு வரை மயான வரை என் தோல் மீது சுமந்து கடனை தீர்த்து விடுவாயா ராஜா? அது சுமை அதிகமா இது சுமை அதிகமா? உன்னுடைய தோல் மீது சுமக்கக்கூடிய பாரம் எவ்வளவு பேர் வர்றாங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். உன் கர்ப்பத்தில் நான் இருக்கிறது என்ன பாக்குறேன்? இருக்கவே இருக்காது. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கடன் பந்தமானது சென்று வா ராஜா. மற்றொரு கடன் மற்றொரு கடன் என்ன கடன்? நீ பிறந்த பொழுது அம்மா என்னை என் தரத்தை பிடித்து உனக்கு என் ரத்தத்தை பாராக்கி தந்து பால் கொடுத்த கடன் பால் குடித்த கடன் பால் கொடுத்தது ஒரு கடன். அந்த கடனை விளையாட்டு ஆமா உன்னால் முடியும். நீ மாண்ட பிறகு மருண கருவன் சொல்லக்கூடிய 3வது நாளே பால் கொடுத்த கடனை உனக்கு பால் கூட முடித்த கடனை உனக்கு எனக்கு
கடல் வந்த வலது சென்று வா. ராஜா அது மட்டும் வா உன்னை பெற்று வைக்கிற நேரத்தில் உனக்கு பசிக்கு விழலா உனக்கு அண்ணா எந்த கையிட உனக்கு அண்ணா எந்த கையிட நான் சாதம் கொடுத்தேனே ஒரு குழந்தைக்கு பசிக்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு குழந்தை தீர்க்க முடியுமா கண்ணு ஆனா ராஜா பசிக்கும் பொழுதெல்லாம் சாதம் கொடுத்த கடன் என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுது பசி எனக்கு வந்து என் தத்தாளுக்கு ஒருவருக்கு தான் தெரியுமா என் பசி எப்படி மறந்து விடாமல் ஒரு பசி ஆமா அந்த கடனை உன்னால் தீர்க்க முடியுமா அந்த கடன் நான் எப்படி தீர்க்கிறீங்களா உன்னால் முடியுமா ஒரு நாள் தினத்திலே ஒரு மணமகளோ திருமணம் நடக்கும் ஆமா திருமணம் நடக்கும் போது ஒரு தாமரை தட்டிலே பச்சரிசி மஞ்சள் பூ போட்டு கலந்து வச்சிருப்பாங்க அன்றி திருமணம் நடக்கும் பொழுது அந்த பச்சரிசியை பூ கலந்து வச்சான் பாரு அந்த பச்சரிசியை தூவாங்க எது தூவாங்க சொல்லு இதற்காகடா மணமகனும் சரி 16 பெற்று பெருவாழ்வு வாழ போவது வாழ்வு தரிசி வாழ்வுக்கு வாழ பல வருடம் வாழ வேண்டும் பல வருஷம் வாழணும்னு போடுவாங்க வாழ்வு தரிசி வாழ்வுக்கு அரிசி உன்னை இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று போய் 6 அடி பல்ல வெட்டி ஆறடி பல வெட்டி பள்ளத்தை உன்னை வைத்து அவரை வைத்து அன்று வாழ்வதற்கு போடுவதோ வாழ்வுக்கரிசி உனக்கு வாக்கரிசிட்டு இனிமே எந்த ஒரு சொந்த பக்கம் சரியா வார்த்தை போட்டு வச்சா செட்டு விடலாம் மகனே இதற்கெல்லாம் கால் யாரு கேட்கின்றார் ராஜா சொன்னானே அம்மா ஒரு நாள் 60 ரூபாய் வாங்கினா அந்த கடனை நீ என்ன போறாங்க ராஜா உன் தந்தை யாரிடம் உனக்கு நான் சொல்ல வேண்டும் உன் தந்தை யாரிடம் சொல்ல வேண்டும் அது கூட கட்டி வாங்கி நம்ம கொடுக்க கூடாதா ராஜா சொல்லுமா ஆனாலும் படைத்த அச்சு பெருமானுடைய 16 ராமனையும் 32 அழகி சரி 8 பெண்களை மணந்திருக்கின்றார் உன் தந்தை ஒருவர் மட்டும் கூட பிறந்தவர்கள் கிடையாது சரி அவ்வளோ பஞ்ச பாண்டவர்கள் இவர் ராஜாக்கள் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதவர்கள் உன்னுடைய பெரிய பெரிய தந்தையாக எங்க அப்பா அர்ஜுனன் ஆமா ஆமா இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நான் கோட்டை குழுப்புறமாக இருந்தேன் கோட்டை குழுப்புற இருந்து தாளை உடைத்தேன் வெளிப்புறமாக வந்தேன் வனத்துக்கு சென்றேன் மிருகங்களை சந்தித்தேன் தாயாகப்பட்ட கோவைப்பால் என்று வீடு திரும்பினேன் வீடு திரும்ப நேரத்தில் 5 அம்சமுள்ள ஒரு பஞ்சுக்கலை பொருள் அழகான புரிவு எதிராக அந்த புருவை கண்ட பிறகு இந்த புருவை பிடித்து இது மீது ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று மனதில் ஆசை வைத்தேன் புருவை பிடித்து கட்டினேன் சவாரி செய்து விட்டேன் ஆனால் புருவை தேடி ஒரு வந்திருக்கின்றான் இருக்கும் பொழுது புறவையை விடுதலை தெரிவித்தான் ஒருபோதும் புறவையை விடமாட்டை தெரிவித்தேன் ஆனால் அண்ணனுக்கு எனக்கு போர் நடந்தது போர் நடக்கக்கூடிய தனத்திலே நான் ஒருவனையை வெற்றி பெற்றேன் ஆனா அண்ணவன் கேட்டான் ஒரு கேள்வி ஆனா சரிக்கு சரியாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா நீ வீரனா இருக்கிற என்றால் உன்னை பெற்றெடுத்த தந்தையும் வீரனா தான் இருக்கணும் நீயே வீரனா இருக்கணும்னா உங்க அப்பாவும் வீரனா தான் இருக்கணும்னு கேட்டான் அப்போ உங்க அப்பா யாரும் என்ன கேட்டான் தந்தை ஆணையை படைத்த அச்சுர பெருமாள் என்று உரைக்க வேண்டியதல்லவா எப்ப சொன்னீங்க பேருங்க இப்பதான் சொல்லிக்கிற அதை முதல்ல சொல்லியிருந்தா நான் ஏன் சண்டைக்கு போறேன் அப்படி தாசிக்கு வேசிக்கு பிறந்தவன் தெரிவித்தான் வந்தது கோபம் எடுத்தேன் வாழை வீசினேன் சீரோ வேற பெற்ற தாயானவனை இழிவான வார்த்தையாடி பேசியவனை அவன் சிரசிலை கொண்டு விட்டாய் அல்லவா அவன் சிரத்தை கொண்டு வா அவன் முகத்திலே காலை துப்புகின்ற கண்ணு அந்த சிரத்தை கொண்டு வா வந்தா என் மகனை என்னையும் இழிவான வார்த்தை ஆடிவிடு நான் அவன் முகத்தில் காரி துப்புகிற ஆத்தமாக சாதாரணமா காரி துப்ப கூடாது தாமன் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த ரத்தன பாசம் போட்டு சவ சவ சவன்னு மெல்லணும் அடுத்து அவன் முகத்துல காரி துப்புகின்ற கண்ணே